ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத சதுர்த்தோऽத்தியாயः. ஞானகர்ம சந்நியாச யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाहवे ब्रवीत्. एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता யோகோ நஷ்டः பரந்தப. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஞானத்தை உபதேசம் செய்து ஞான சாதனங்களை, ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகளை பெறுவதற்கான சாதனைகளை உபதேசம் செய்து உபதேசத்தினுடைய தாத்பரியம் நிறைவு பெற்றுவிட்டது என்று இந்த ஞானத்தை, ஞான பரம்பரையை புகழ்ந்து சொல்லுகின்றார். சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதனுடைய முகவரியில் ஆச்சாரியர் சொல்லியிருந்தார், இந்த ஞானோபதேசமானது வேதார்த்தமானது, முடிவு பெற்றது. கர்மம், யோகம், கர்மம் ஞானம் என்ற ரெண்டு அத்தியாயங்களில் பேசப்பட்டிருந்தாலும் இங்கே உபதேசத்தோட முக்கியமான விஷயம் ஞான நிஷ்டா என்பதுதான். அதுதான் முக்தி சாதனம், முக்தியை தரத்தக்கது. அந்த ஞானம், ஞான நிஷ்டை, அதுதான் இந்த பகவத்கீதையினுடைய உபதேசம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதிகள் வேண்டும். அதற்காக கர்ம யோகம் சொல்லப்பட்டது. அதில் கர்மயோகம், ஞான யோகம்னு ரெண்டு தனித்தனியான யோகங்கள், தனித்தனியான மார்க்கங்கள் அல்ல, 2 படிநிலைகள். விஷயம், லட்சியம் ஒன்றுதான், அதை அடைவதற்கான சாதனையும் ஒன்றுதான். அது பல படிநிலைகளில் இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியர் அந்த முகவுரையை கொடுத்து இப்படி உபதேசம் நிறைவு பெற்றதுனால இந்த ஞானத்தினுடைய மகிமையை, பெருமையை புகழ்ந்து சொல்லுகின்றார். முதல் பாடலில் பார்த்தோம், முதல் ஸ்லோகத்தில், இந்த யோகத்தை, இந்த ஞானத்தை நான் இந்த சர்க்கத்தினுடைய ஆதியில், இந்த யுகம், இந்த இப்போ இருக்கக்கூடிய சதுர்யுகத்தினுடைய இப்போ இருக்கக்கூடிய மன்வந்தரம், அதனால் இந்த காலமானது பலவிதமாக பகுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மன்வந்தரத்தோட தொடக்கத்தில் நான் விவஸ்வான் என்ற சூரியனுக்கு சொன்னேன். அவர் அவருடைய புத்திரனுக்கு சொன்னார், அவர் அவருடைய புத்திரனுக்கு சொன்னார். இப்படி பரம்பரையாக இது வந்திருக்கின்றது. அது 2வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். முதல் ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். 2வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம், அதற்கான முகவுரை ஒன்றும் இல்லை. 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து தான் முகவுரையானது இருக்குது. ஸ்லோக அர்த்தம் பார்க்கலாம். 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். ஹே பரந்தப, ஏவம் பரம்பரா பிராப்தம் ராஜர்ஷயः விதுஹு இமம் மகதா காலேன சக யோகः நஷ்டः. ஹே பரந்தப, அர்ஜுனனுக்கு ஒரு பேர் பரந்தப, பரந்தபன். பரான்கிறது அந்நியன், வேறானவன், எதிரி, எதிரியை தப்பிக்கச் செய்பவன், எதிரிகளை தன்னுடைய ஆயுதங்களால் துன்புறுத்துபவன் என்ற அர்த்தம். எப்படி சூரியனானது அதனுடைய வெப்பத்தினால
துன்புறுத்துகின்றதோ அதை போல எதிரிகளை தன்னுடைய பராக்கிரமத்தினால துன்புறுத்தக்கூடியவன் என்ற அர்த்தம். சிறந்த வீரன் என்று பொருள். ஏ அர்ஜுன, ஏவம் இவ்விதமாக பரம்பரா பிராப்தம் ராஜர்ஷயக விதுகு, இப்படி பரம்பரையாய் வந்த ராஜரிஷிகள் இதை அறிந்திருக்கிறார்கள். இப்படி விவஸ்வானுக்கு நான் சொன்ன அந்த ஞானத்தை பரம்பரையாக பெற்று ராஜரிஷிகள் அறிந்திருக்கிறார்கள். ராஜரிஷிகள்னா ராஜாவாகவும் ரிஷிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். ஆத்ம ஞானத்தோடு இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு ராஜரிஷிகள் என்று பெயர். பகவானால் உபதேசிக்கப்பட்ட அந்த தத்துவ ஞானமானது பரம்பரையாக வந்திருக்கின்றது. பகவான் அதை க்ஷத்திரியர்களுக்கு சொன்னார். ஏன்னா அவர்கள்தான் தேசத்தை சம்ரக்ஷணம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஏன்னா எந்த கொள்கையினுடைய அடிப்படையில் ராஜ்யத்தை பண்ணணும் என்பது ராஜாவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் ராஜாவுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவம் என்னன்னு தெரிந்தால் தான் அதனுடைய அடிப்படையில் அவர் சட்டம் இயற்றுதல், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுதல் என்பது இருக்கும். அதனால் எந்த மாடலுங்கிறது முக்கியம். அதனால் எங்கள் மாடலில் இதெல்லாம் இல்லைன்னு இன்னைக்கு சொல்கிறானே, அப்போ எந்த மாடல் ஒரிஜினல் மாடல்னா, சாஸ்திரம் சொல்லுகின்ற மாடல் என்ன, வாழ்க்கை மாடல் என்ன, எது உண்மையிலேயே எல்லா பிரஜைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் நன்மையை செய்யுமோ அந்த மாடல் தான் சரியான மாடல். அந்த மாடலை தான் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அந்த ஞானத்தை தான் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த தர்ம தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒரு மாடலை உருவாக்கி அது இருந்தால் அதுதான் உண்மையிலேயே பிரஜைகளுக்கு நன்மையை செய்யத்தக்கது. அதனால் ராஜாவுக்கு இதை உபதேசம் பண்ணார். அதனால் இந்த சாத்திய சாதன விவேகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எது லட்சியம், நமக்குங்கிறவர் ஒரு தனி மனிதனுக்கு, தனி மனிதர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திற்கு. அதனால் சமூகம், சமூக இயக்கம் என்பது என்னது, அரசியல் கொள்கை, இதெல்லாம் என்னது, தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காகத்தான். தனி மனிதர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள், அதுக்கு சமூகம்னு பேர். ஆனால் உண்மையிலேயே தனி மனிதர்களுக்கு எது நன்மையோ அதை செய்வது தான் அரசினுடைய கடமை, வேலை. அதே சமயம் ஒரு தனி மனிதனுடைய சொந்த வெறுப்பு இன்னொரு தனி மனிதனை பாதிக்காததாக இருக்க வேண்டும். அதனால் அப்படி எல்லோருக்கும் பொதுவான, எல்லோருக்கும் தேவையான உண்மையான வளர்ச்சியை தரத்தக்க அகவளர்ச்சி, இந்த மனதில் மகிழ்ச்சி நிம்மதியை தரத்தக்க வாழ்க்கை கொள்கையானது ராஜாவுக்கு தெளிவாக இருக்கணும். அதனுடைய அடிப்படையில் கல்வி முதலான அரசியல் சித்தாந்தங்களை ஏற்படுத்தி மக்களை அவன் வழி நடத்த வேண்டும். அதனால் இது க்ஷத்திரியருக்கு சொல்லப்பட்டது. க்ஷத்திரியர்கள் பிராமணர்களுக்கு சொல்லி, பிராமணர்கள் அதை பரம்பரையாக சொல்லி இந்த பரம்பரையானது வந்திருக்கின்றது. ஏவம் பரம்பரா பிராப்தம், இப்படி பரம்பரையாக வந்த இந்த ஞானத்தை ராஜரிஷிகள், ராஜாக்கள் அறிந்திருந்ததனாலேயே, அறிந்ததால் அவர்கள் ரிஷிகளாக ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள். ஆனால் என்னாச்சு, இமம் மகதா காலேன சக யோக நஷ்டக, இந்த யோகமானது, இப்போ நான் சொன்ன இந்த யோகமானது, இந்த ஞானமானது நீண்ட காலம், வெகு காலமாக இப்படி செவி வழியாக போய்கொண்டே இருக்கிறதுனால என்னாச்சு, அது நஷ்டமானது, அது தேய தொடங்கியது, அல்லது அது அந்த பரம்பரையானது அருந்து போக தொடங்கியது. அதான் நஷ்டம். நஷ்டம்ங்கிறது அந்த பரம்பரை போகிறதுல ஒரு தடையானது வருகின்றது. ஏன்னா எல்லா மனிதர்களும் அவன் ராஜாவா, ராஜ பரம்பரையில் ராஜரத்தம் இருந்தாலும் ஒரே ஞான சக்தி உடையவனா, ஒரே புத்தி சக்தி உடையவனா, ஒரே வீரம் முதலானவைகள் உடையவனா இருப்பான் என்பது இல்லை. அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாபத்திற்கு தகுந்தாற் போல அது மாறுபடுகின்றது. அதனால் இந்த பரம்பரையில் ஒரு ராஜா, ஒரு பரம்பரை, ஒரு தலைமுறையினுடைய புத்தி சக்தி குறைவாக இருந்தால் அப்போ இந்த விஷயத்தை கிரகித்து கொள்றதுல குறைவு வருகின்றது. அல்லது அவனுக்கு வேற விஷயங்களில் ஈடுபாடு இருக்கின்றது என்றால் இதை அலட்சியமாக விட்டு விடுகிறான். அப்படி 2-3 தலைமுறை விட்டதுன்னா அதுக்கப்புறம் அது கேள்விக்குறியாக சமூகத்திலிருந்தே அது நீங்கியதாக ஆகிவிடுகின்றது. அதனால் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது முக்கியமானது. அப்படி இது பரம்பரையாக வந்தது காலப்போக்கில் நஷ்டமானது, இந்த லோகத்தில் நஷ்டமாகி விட்டது.
அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன், அதே ஞானத்தை இப்பொழுது நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய பாஷ்யம் பார்க்கலாம். ஏவம் க்ஷத்ரிய பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயः ராஜானश्च தே ரிஷயः च ராஜர்ஷயः விதுः இமம் யோகம். ஏவம் க்ஷத்திரிய பரம்பரா பிராப்தம். இப்படி க்ஷத்திரிய பரம்பரையில் வந்தது, ராஜா புத்திரன் என்று பரம்பரையாக வந்தது. இந்த ஞானம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு உபதேசிக்கப்பட்டு அது வந்தது. அதனால இமம் ராஜர்ஷயக ராஜானश्च தே ரிஷயश्च ராஜர்ஷயக, ராஜாக்களாகவும் இருந்தார்கள், ரிஷிகளாகவும் இருந்தார். ராஜாக்கள் யாரோ அவர்களே ரிஷிகள். அதனால ரிஷிகள் தனியாக இருக்கிறது, ராஜாக்கள் தனியாக இருக்குங்கிறது இருக்கு. ஏன்னா ராஜானா அவன் க்ஷத்திரிய தர்மம் உடையவன், யுத்தம் முதலான சாஸ்திரங்களை முறையாக தெரிந்து கொண்டு, தர்மம் முதலான தர்ம சாஸ்திரங்களையும் தெரிந்து கொண்டு தர்ம பரிபாலனம் பண்ணுறது, தன்னுடைய பிரஜைகளை பரிபாலனம் பண்ணுறது, தர்மமான முறையில் பரிபாலனம் பண்ணுறது என்பதுதான் ராஜாவுடைய வேலை. ரிஷியினுடைய வேலை மந்திரங்களை கற்றுக்கொண்டு ஜபம் தியானம் இந்த தத்துவ ஞானம் என்று அதிலே இருத்தல், அந்த ஞானத்தோடு இருத்தல், தத்துவ ஞானத்தோடு இருத்தல் என்பது ரிஷியினுடைய வேலை. ஒருவன் ராஜாவாகவும் இருக்கிறான், ராஜ தர்மத்தையும் அறிந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறான், அதே சமயம் ரிஷிகளுடைய ஞானத்தோடையும் இருக்கின்றான் என்றால் அவன் ராஜ ரிஷி. அதனால் ரெண்டுமே இருக்கு, ராஜ தர்மமும் இருக்கு, ரிஷிகளுடைய ஞானமும் இருந்து அவர் ராஜ ரிஷியாக இருக்கின்றார். நல்ல ராஜாவாக அவரே ரிஷியாகவும் இருக்கின்றார். விஸ்வாமித்திரர் முதல்ல ராஜாவாக இருந்தார், பின்னாடி ரிஷியானார். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவர் கடுமையாக தபஸ் பண்ணி ரிஷியாக ஆனார் பார்க்குறோம். அதனால் அவரையும் ராஜ ரிஷின்னு சொல்கிறோம். ஆனால் ராஜாவாக இருந்து பிறகு அதை தியாகம் பண்ணிட்டு ரிஷியாக ஆனார். ஆனால் பல ராஜாக்கள், ஜனகர் முதலானவர் சென்ற அத்தியாயத்திலே சொன்னார், ஜனகர் முதலானவர்கள் ராஜாவாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதே, ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே தத்துவ ஞானத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அதனால் ரிஷி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்போ ஒரு ஆடம்பரமான போகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாழ்க்கைங்கிறது இல்லை. ராஜாங்கிறது பரம்பரையாக வந்து அது தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக ராஜ தர்மத்தை செய்தார்கள். அதே சமயம் ஞானத்தினால் அவர்கள் பக்குவமுடையவர்களாக, எளிய வாழ்க்கை வாழ்பவர்களாக, உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். அர்த்த காமங்கிறது பிரதானமாக இல்லை, தர்மம் ஞானம் என்பது தான் பிரதானமாக இருந்தது. அப்படி எத்தனையோ ராஜாக்கள் நம்ம ஹிந்து வரலாறில் பார்க்குறோம், பாரத வரலாறு பார்க்குறோம். அவர்களால் செய்யப்பட்ட நூல்களும் இருக்கு. ராஜாக்களே பக்திமான்களாக இருந்து நூல்களை செய்திருக்கிறார்கள், சிவனடியார்களாக இருந்திருக்கிறார்கள், நிறைய காவியங்களை இயற்றி இருக்கிறார்கள், தத்துவ நூல்களையும் செய்திருக்கிறார்கள், வேற சாஸ்திரங்களையும் கூட ராஜாக்களாக இருந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிறோம். அப்போ நல்ல பாண்டித்யமும் இருந்தது, அதே சமயம் தர்மமான முறையில் ராஜ்ய பரிபாலனமும் செய்து கொண்டிருந்தார். இப்படி ராஜர்ஷயஸ்ச, ராஜாகவும் ரிஷியாகவும் இருந்தவர்களுக்கு இமம் யோகம், இந்த யோகத்தை, இந்த ஞானத்தை நான், ஞானமானது பரம்பரையாக என்னால் உபதேசிக்கப்பட்டு வந்தது. அப்புறம் அடுத்த வரி, சக யோக காலேனைக மகதா தீர்கேன நஷ்டः விச்சின்ன சம்பிரதாயः சம்வృத்தः ஹே பரந்தப. அந்த யோகமானது, இப்படி பரம்பரையாக வந்த இந்த யோகமானது காலேன இக மகதான தீர்கேன. அப்போ மகதா காலேன நீண்ட காலம், நீண்ட காலம்னா நீண்ட காலமாக இது வந்ததுனால என்னாச்சு, நஷ்டக விச்சின்ன சம்பிரதாய, நஷ்டமாக ஆனது. இப்போ சம்பிரதாயமானது அருந்து போனது. அதனால ஹே பரந்தப, அடுத்த வார்த்தை ஹே பரந்தப. அந்த பரந்தபங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறார் ஆச்சாரியார்.
பரந்தப, ஹே பரந்தப, ஆத்மனக விக்ஷேப விபக்ஷபூதாக பரே உச்யந்தே தான் சௌரிய தேஜோ கபஸ்திபிஹி பானுஹு இவ தாபயதி இதி பரந்தபஹ சத்ரு தாபனஹ இத்யர்த்தஹ. பரந்தப அப்படின்னா என்னன்னா, ஆத்மனக விபக்ஷபூதாக பரே உச்சந்தே. இந்த பர அப்படிங்கிற பரந்தபல ரெண்டு பர அப்படி இருக்கு. பரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பரங்கிறதுக்கு சாதாரணமாக மேலானது அப்படிங்கிற அர்த்தம். பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிற பொழுது மேலானது அப்படிங்கிற அர்த்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தனக்கு வேறானவன், தனக்கு விரோதமாக இருக்கக்கூடியவன். அதனால் பரங்கிறது அந்நியன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் விபக்ஷபூதாகனா ஆத்மனகன தனக்கு அந்நியமாக, தனக்கு விரோதமாக இருக்கக்கூடியவன், தனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன். அவர்களை பரான் தாபயதி, அவர்களை தப்பிக்கச் செய்பவன். யார் தன்னுடைய எதிரிகளை தப்பிக்கச் செய்கின்றானோ, தனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய எதிரிகளை தப்பிக்கச் செய்கின்றானோ அவனுக்கு பரந்தபன்னு பேரு. எது மாதிரி? பானுகு இவ, சூரியன் போல. சூரியன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய வெப்பத்தினால, வெப்பக்கிரணங்களால் அது துன்புறுத்துவது போல, தப்பிக்கச் செய்வது போல, கொதிக்கச் செய்வது போல, தன்னுடைய சூரம், தன்னுடைய வீரம், தேஜஸ், இந்த கிரணங்களால், தன்னுடைய அறிவு, தன்னுடைய வீரம், வீரதீர பராக்கிரமம்னு சொல்கிறோமே, இந்த வீரதீர பராக்கிரமங்களால் எதிரிகளை தப்பிக்கச் செய்கிறவன் எவனோ அவனுக்கு பரந்தபன்னு பேரு. சுருக்கமாக சொன்ன சத்ருன் தாபனக, சத்ரு எதிரிகளை தப்பிப்பவன் என்று பொருள். அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு பேர் பரந்தபன். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்ப எளிமையானதான். இப்படி ராஜ ரிஷிகளுக்கு பரம்பரையாக இந்த ஞானமானது வந்தது. காலத்தினால் அது அருந்து போனது. இதோட பாஷ்யார்த்தம் தமிழில். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்திலேருந்தே பார்த்துருவோம். ரெண்டும் சேர்த்து தான் கொடுத்துருக்காரு தமிழில். முதல் ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து கொடுத்து அதற்கான பாஷ்யமும் சேர்ந்திருக்கு. ஸ்ரீ பகவான் சொல்லலுட்டார், இந்த அழிவிலா யோகத்தை யான் விவஸ்வானுக்கு கூறினேன். விவஸ்வான் மனு பிரஜாபதிக்கு கூறினன். மனு இக்ஷ்வாகுவுக்கு கூறினான். இவ்வாறு பரம்பரையாக வந்த இதனை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். வெகு காலம் ஆனமையால் பரந்தப இந்த யோகம் இப்பொழுது சிதைந்து போயிற்று. உலகத்தை பாதுகாக்கும் க்ஷத்திரியர்களுக்கு வலிமை உண்டாக்கும் பொருட்டு முந்தின 2 அத்தியாயங்களால் கூறிய இந்த யோகத்தை நான் உலகத்தின் சிருஷ்டி தொடக்கத்தில் சூரியனுக்கு கூறினேன். அந்த யோக வலிமையை உடைய க்ஷத்திரியர் அன்றோ பிராமணரை பாதுகாக்க வல்லவர் ஆகிறார். பிராமணரும் க்ஷத்திரியரும் பாதுகாக்கப்பட்ட வழி, பாதுகாக்கப்பட்ட வழி உலகத்தை பாதுகாக்க முடியும். பிராமணர்களை க்ஷத்திரியர்கள் பாதுகாத்தார்கள். க்ஷத்திரியர்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து இறைவன் பாதுகாத்தார். இவர்கள் 2 பேரும் நல்லா இருந்தா உலகமானது, சமூகமானது நன்றாக இருக்கும். ராஜா நேர்மையானவனாக, ஞானமுடையவனாக, உண்மையானவனாக இருந்தா அவன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவ்வாறே இருப்பார்கள். ஆனால் மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அதான் மன்னன் எப்படி இருப்பானோ, எந்த மதத்தை, எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுகிறானோ அப்படியே தான் மக்கள் இருக்கிறார்கள். அப்போ மன்னர் நல்லவனாக இருந்தால் மக்களும் அந்த வழியை பின்பற்றுகிறார்கள். இல்லை மன்னன் மாறுபட்டு இருந்தான்னா மக்களும் காலப்போக்கில் இப்படி இருந்தால் நம்ம பிழைக்க முடியாது இந்த ராஜ்யத்தில், அதனால் நாமளும் அரசுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ளலாம்னு மாறிக்கொள்ளுகிறார்கள். அதெல்லாம் நம்ம இன்றைக்கு அரசியலில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குது. அரசியல் அப்படின்னாலே அது ஒரு
நெகட்டிவானது அப்படின்னு ஆயிடுச்சு. இதுலேயும் அரசியல் பண்ணுறியான்னா, இப்போ அரசியல் பண்ணுறேன்னா நான் யோக்கியத்தனம் பண்ணுறியான்னு அர்த்தம். அப்படியே அரசியல்னாக்கா அரசு நடக்கின்ற முறை. அப்போ அது தர்மமாக இருந்த காலத்தில் தர்மமாக இருந்தது. அப்போ அரசு தர்மம் அப்படின்னாலே அரசு அப்படின்னா தர்மமாக இருந்தால் அரசியலுங்கிறதுக்கு நேரடியான பொருள் தானே இருக்கணும். ஆனால் இப்போ அரசியல் அப்படின்னாலே அது நெகட்டிவான பொருள் இருக்குது. ஆன்மீகத்திலையும் அரசியல் புகுந்து விட்டதா என்ன அர்த்தம்? ஆன்மீகத்திலையும் தப்பான ஆட்கள் வந்துட்டாங்கிற அர்த்தத்துக்கு தானே வருது. அதனால் அரசியல்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. அப்படி இல்லை. சனாதன தர்மம் என்ன சொல்லுது? ராஜா தர்மவானா இருந்தா மக்கள் தர்மவானாக இருப்பார்கள். ஆகவே ராஜாவுக்கு தர்மத்தையும் தத்துவத்தையும் நான் ஆதியில் உபதேசம் செய்தேன். அவர்கள் பிராமணர்களை காப்பாற்றினார்கள். இந்த 2 பேரும் நல்லா இருந்தா சமூகம் நல்லா இருக்கும். ஏன்னா க்ஷத்திரியர்கள் சமூகத்தை வழிநடத்துகிறார்கள், பிராமணர்கள் ஞானத்தை கொடுக்கிறார்கள். கல்வியை ஞானத்தை உபதேசித்து மக்களை அறிவுடையவர்களாக விழிப்புடையவர்களாக ஆக்குகிறார்கள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற தெளிவுடையவர்களாக கல்வியின் வாயிலாக மக்களை வழிநடத்துகிறார்கள் பிராமணர்கள். அப்படி மக்களுக்கு துன்பம் தர்மம் இல்லாதவர்களால் அதர்மவான்களால் அல்லது எதிரிகளால் மக்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை க்ஷத்திரியர்கள் நேர் செய்கின்றார்கள். அதனால் க்ஷத்திரியர்கள் இந்த கல்வியாளர்கள் ஆட்சியாளர்கள் கல்வியாளர்கள் 2 பேரும் சரியானவர்களாக இருந்து 2 பேரும் நல்ல ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக பரஸ்பரம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தேசமானது சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் கல்வித்துறை ரொம்ப முக்கியமானது. தூய்மை கல்வித்துறையில் தூய்மை ஞானம்ங்கிறது தெளிந்த ஞானம்ங்கிறது முக்கியமானது. அரசியல் துறையிலையும் தர்மம்ங்கிறது முக்கியமானது. ஆகவே பிராமணரும் க்ஷத்திரியரும் பாதுகாக்கப்பட்ட வழி உலகத்தை பாதுகாக்க முடியும். அழிவிலா பயனை உடையதாதலின் இந்த யோகம் அழிவில்லாதது. அவ்வியம்னா இதனுடைய பலன் அவ்வியம். ஆகவே இந்த ஞானம் அவ்வியம். உள்ளதை உள்ளபடி உணர்தலிலே ஒன்றி நிற்றலாகிய இந்த யோகத்தினுடைய மோட்சம் என்னும் பயனானது. அழிவில்லாததுங்கிறதுக்கான விளக்கம் உள்ளதை உள்ளபடி உணர்தல். இங்கே வாஸ்தவமாக யதார்த்தமாக என்ன இருக்கின்றது, பாரமார்த்திகமாக என்ன இருக்குன்னு புரிந்து கொள்வது தான் இந்த ஞானத்தினுடைய விஷயம். அதனுடைய பிரயோஜனம் என்னது? மோட்சம். மோட்சம் என்னது? மோட்சம் அழிவில்லாதது. இல்லை ஒரு பொழுதும் அழிவுறுவது இல்லை என்றோ. அதனால் இந்த மோட்சமானது ஒரு பொழுதும் அழியாத பதம் தான் மோட்சம். அந்த அழியாத பதம் மோட்சத்தை இந்த ஞானமானது தருங்கிறதுனால ஞானமும் அழிவில்லாதது என்று சொல்லப்படுகின்றது. அந்த விவஸ்வான் இந்த யோகத்தை மனுவுக்கு கூறினன். மனு தனது புத்திரன் இக்ஷ்வாகுவாகிய சூரிய வம்சத்து முதல் அரசனுக்கு கூறினன். விவஸ்வான்னா சூரியன் என்று பொருள். 2வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யார்த்தம் இவ்வாறு க்ஷத்திரிய பரம்பரையாக வந்த இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். ராஜ ரிஷிகள் என்பார் அரசர்களாயும் ரிஷிகளாயும் இருப்பவர். அரசர்களாகவும் ரிஷிகளாகவும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ராஜரிஷின்னு பேர். அத்தகையர் யார்? ஜனகர், புரூரவஸ், அஸ்வபதி இப்படி இருந்திருக்கிறார்கள் முதலானோர் என்க. நீடித்த காலம் ஆனமையால், நீண்ட காலம் மகதா காலேன நீண்ட காலம் ஆயிட்டதுனால அந்த யோகம் வர வர தேய்ந்து சம்பிரதாயம் இடைவிட்டு போனது ஆயிற்று. அந்த சம்பிரதாயம் இல்லைன்னா புஸ்தகம் இருக்கலாம், ஆனால் அதை எடுத்து சொல்லுகின்ற பரம்பரையா அந்த சரியான குரு சிஷ்ய பரம்பரை வரலைன்னா அவர்கள் தவறாக அந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்வார்கள். சாஸ்திரம் இருக்கலாம், ஒன்றும் சாஸ்திரமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா சாஸ்திரமே மறைந்து போயிடும். அப்படி பல சாஸ்திரம் போயிருக்கு. அல்லது சாஸ்திரம் அது ஏடில் எழுதப்பட்டு இருந்தாக்கா இருக்கும். சாஸ்திரம் எழுதப்படாமல் இருக்கிற பொழுது சப்த ரூபமாக இருந்தது, குரு சிஷ்ய சம்பாத ரூபமாக இருக்குது. குரு உபதேசம் பண்ணார், சிஷ்யம் கேட்டு மனப்பாடம் பண்ணார், அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாருனாக்கா அந்த சம்பிரதாயம் விட்டு போச்சுன்னா அதோட அந்த சாஸ்திரம் போயிடும். கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அதோட அந்த ஞானமானது போய் விடுகிறது. இல்லை அவர்கள் எழுத்தில் எழுதி வைத்து அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் பின்னாடி அதை எழுத்தில் ஏடுகளில் எழுதி வைத்தார்கள். ஆனால் ஏடில் எழுதி வைத்த பிறகும் என்னது, அது எழுதியிருந்தால் போதாது, அது எடுத்து சொல்கிறதுக்கு அந்த சம்பிரதாயமானது வர வேண்டும். அது இல்லைன்னா ஏட்டை பார்த்து அவர்களாக படித்தாக்கா என்னது, படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தாங்கிற மாதிரி அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால்
அதனால நூல் இருந்தாலும் சம்பிரதாயம் இல்லைன்னா தவறான புரிந்து கொள்ளுதல் வரும். அதெல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பகவத்கீதைக்கு நிறையா நிறைய பேர் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் எது சம்பிரதாயமான விளக்கம்ங்கிறது அது சம்பிரதாயமாக படித்து வந்தவர்கள் அவர்கள் சொல்கிறது தான் சம்பிரதாயமாக இருக்கும். இல்லைன்னா அவர்கள் மனசுக்கு தோன்றுனதை அவர்களுடைய அனுபவத்தோடு சேர்ந்து சொல்லுவார்கள். அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குங்கிறது இல்லை. அப்புறம் அது சத்தியமானதாக இருக்குங்கிறது இல்லை. அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் இல்லை அவர்களுடைய அந்த திருஷ்டியானது மாறுபட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் சம்பிரதாயம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் சம்பிரதாயம் இடைவிட்டு போனதாயிற்று. தனக்கு எதிரியாய் உள்ளவர்கள் பரர்கள் எனப்படுகிறார்கள். அதனால் பரர்னா அந்நியன் அப்படின்னு அர்த்தம். வேறான அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. மேலான அப்படிங்கிற அர்த்தத்துக்கு மேலே வேறான என்ற அர்த்தம். அவர்களை தன் பராக்கிரம ஒளியின் கிரணங்களால் எரிக்கின்றவன் பரந்தபன். பராக்கிரமமாகிய ஒளியினால எரிக்கின்றவனால அர்ஜுனனுக்கு பரந்தபன்னு பேர். இப்போ சிறந்த வீரன் எல்லாருக்குமே இந்த பரந்தவங்கிறது பொருந்தும். அது பீமனுக்கும் பொருந்தும், தர்மருக்கு பொருந்தும். இங்கே அர்ஜுனனுக்கு அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பகைவர்களை தவிக்கச் செய்பவன், தவிக்கச் செய்வோன் என்றபடி. அதனால என்னாச்சு? அதனால பகவானுக்கு ஒரு வேலை, அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கான ஒரு முகவுரை பாஷ்யம் படிக்கலாம். துர்பலான் அஜிதேந்திரியான் பிராப்ய நஷ்டம் யோகம் இமம் உபலப்ய லோகம் ச அபுருஷார்த்த சம்பந்தினம். என்னாச்சு? இந்த யோகமானது, இமம் யோகம், இந்த யோகமானது துர்பலான் பலம் இல்லாதவர்கள், மன உறுதி மன தெளிவு நிச்சயம் இல்லாதவராக. அப்புறம் ஜிதேந்திரியன், அதுக்கு எதிர்ப்பதம் அஜிதேந்திரியன். இந்திரியங்களை வெல்லாதவன், புலனடக்கம் இல்லாதவன், இந்திரியங்களை அடக்காதவராக இருந்தவரை சார்ந்து. அதனால் இந்த பரம்பரையாக வர்ற பொழுது அந்த கேட்பவனுக்கு அதே தகுதியோடு இருந்தான்னா அப்படியே அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும். கேட்பவனுடைய தகுதி குறைகின்ற பொழுது, தகுதி என்னது? அவன் புலன்களை அடக்கியவனா இருக்கணும், புலனடக்கம் உடையவனா இருக்கணும். அதற்கப்புறம் மனதிடம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நல்ல மன உறுதியும் புலனடக்கமும் இருக்கிறவனாக இருந்த அந்த ஞானமானது அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும். ஒரு பாத்திரத்திலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஒரு கொதிக்கின்ற ஒரு பொருளை ஊற்றுறோம்னாக்க அந்த முதல் பாத்திரம் என்ன பக்குவமுடையதாக இருக்கோ அதே பக்குவமுடையதாக இருந்தால் அந்த பாத்திரம் தாங்கும். இது பிளாஸ்டிக்காக இருந்தால் கொதிக்க தண்ணியை ஊற்றுனா என்ன ஆகும்? அது வீணாக போய்விடும், அல்லது அதனுடைய தன்மையானது மாறிவிடும். அப்படி பக்குவம் இல்லாத மனிதர்களிடத்தில் போகிறது அதனால் சிதைவை அடைகின்றது. அதனால் இந்திரியங்களை அடக்காதவரை இருந்தவரை சார்ந்து சிதைந்து இருக்கவும். ஆகவே அதனால் என்னாச்சு? உலகத்திற்கு புருஷார்த்தம் கிட்டாது இருக்கவும் கண்டு. அதனால் புருஷார்த்த சம்பந்தினம், அப்புருஷார்த்த சம்பந்தினம்னா புருஷார்த்த சம்பந்தம் இல்லாததாக ஆகிவிடுகிறது. மனிதனுக்கு, இந்த ஜீவர்களுக்கு, அடுத்தடுத்த தலைமுறையில் வரக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த ராஜாவை, பலவீனமான ராஜாவை, இந்திரியங்களை அடக்காத ராஜாவை பின்பற்றுகின்ற மனிதர்கள் அவர்களுக்கு புருஷார்த்தம் என்ன என்பது தெரியாமல் போய்விடுகின்றது. அப்படித்தான் இருக்கான். பார்க்கிறோம். தலைவனாக இருக்கிறவன் தகுதி இல்லாதவனாக இருந்த அவனை பின்பற்றக்கூடியவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். ஏன்னா தலைவன் பின்பற்றக்கூடியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தன்னுடைய பின்பற்ற மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கணும். சரியான விஷயங்களை வழிகாட்டக்கூடியவனாக இருக்கணும், ஒழுங்குபடுத்தக்கூடியவனாக இருக்கணும் தலைவன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அரசியல் கட்சிகள், புதுசாக கட்சி தொடங்குகிற ஆளும், ஏற்கனவே இருக்கிற ஆளும், அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா தலைவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி தொண்டர்கள் இருக்கிறார்கள். தலைவர்கள் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் தொண்டர்களும் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. இல்லை தலைவர்கள் தவறான நோக்கமுடையவர்களாக இருந்தால் அதில் கட்சியில் இருக்கிறாலும் அதே மாதிரியான சிந்தனை உடையவனாகத்தான் இருக்கின்றான். அதனால் அப்படி
உலகத்திற்கு புருஷார்த்தம் கிடைக்காமல் போய்விடுகிறது. இப்போ உலகத்திற்குனா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமானிய மக்களுக்கு, பிரஜைகளுக்கு புருஷார்த்தமானது கிடைக்காமல் போய்விடுகிறது. எதை செய்யணும் அப்படிங்கிறதும், எதை அடைய வேண்டுமோ அதை அடையாதவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். புருஷார்த்தத்தில் இங்கே மோட்சங்கிறது மட்டும் இல்லை, அர்த்த காமமும் கூட சாமானிய மக்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காம போயிடுது. ஏன்னா நேர்மையாக உண்மையாக இருக்கிறவன், கடுமையாக உழைக்கிறவனுக்கு போதுமான பணம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் குறுக்கு வழியில் லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், ஏமாத்துறவன் அதிகமான செல்வம் உடையவனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு உரிய தண்டனை உரிய காலத்தில் கிடைக்காத பொழுது தப்பு செய்பவர்கள் அதிகமாக ஆகிறார்கள். அப்போ நல்லவர்களுக்கு அதிகமான துன்பமானது வருகின்றது. அப்போ இந்த அர்த்த காமம் கூட சாமானிய பிரஜைகளுக்கு, நேர்மையானவர்களுக்கு, உண்மையானவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. அர்த்தகாமமே கிடைக்கிறது முடியலைன்னா ஞானம் எங்கே கிடைக்கும்? அதனால் இதெல்லாம் பார்த்து என்ன பகவான் சொல்லுகின்றார்? அடுத்த ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்தः புராதனः பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்தः புராதனः பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். சயேவ அயம் யோகः மயா தே அத்ய புரோக்தः. அந்த யோகமானது, இப்போ ஆதியில் விவஸ்வானுக்கு, சூரியனுக்கு எந்த யோகமானது என்னால் சொல்லப்பட்டதோ அதே யோகமானது இப்பொழுது உனக்கு என்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த யோகம் எப்படிப்பட்டது? புராதனக யோக, புராதனமான அந்த யோகம். புராதனம்னா மிக பழமையான. அது அவரே சொல்லிட்டார், சிருஷ்டியின் தொடக்கத்தில் சொன்னதுன்னா அப்போ ஆதி காலத்தில் இருந்து இது பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஆதி குருன்னு பார்க்கிறோம். சதாசிவ சமாரம்பம்னா சிவபெருமான் தொடங்கி அல்லது மகாவிஷ்ணு தொடங்கி சிருஷ்டி தொடக்கத்தில் இருந்தே இந்த ஞானமானது வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் புராதனம், மிக பழமையான ஞானம். பழமையாக இருந்தாலும் மாறுபடாத ஞானம், உண்மை. ஏன்னா இது சத்தியம் என்றைக்குமே மாறுபடாமல் இருக்கக்கூடியது. அதனால் இது உண்மை. ஆகவே இது அனாதி காலமாக தொடர்ந்து வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை நான் உனக்கு இப்பொழுது சொன்னேன். சூரியனுக்கு முதல்ல எதை சொன்னனோ அதே ஞானத்தை இப்பொழுது உனக்கு இந்த சென்ற 2 அத்தியாயங்களில் நான் சொல்லி இருக்கின்றேன். சாங்கியம் என்றும் யோகம் என்றும் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எதனால் சொல்லி இருக்கின்றேன்? அதை சொல்கிறாரு, மே பக்தக சகாச்ச அசி. நீ என்னுடைய பக்தனாகவும் சகாவாகவும் நண்பனாகவும் இருப்பதினால். தலைவர் ராஜாவாக இருக்கிறான், இவனும் ஒரு ராஜா தான். அப்புறம் பகவானுடைய அந்த பக்தன் அப்படிங்கிறது, பக்திங்கிறது இங்கே வந்து அந்த பக்தியை குறிக்கின்றது, ஸ்ரத்தையை குறிக்கின்றது. அதனால் நீ இந்த சாஸ்திரங்களில் இந்த தர்ம விஷயத்தில் ஸ்ரத்தையுடையவனாக இருக்கின்ற காரணத்தினால், அப்புறம் அசூயை இல்லாதவனாக இருக்கின்ற காரணத்தினால். ஏன்னா சென்ற அத்தியாயத்தில் பகவானே சொன்னார். அதனால் ஸ்ரத்தை இருக்கணும், அசூயை இருக்கக்கூடாது. ஸ்ரத்தை இருக்கணும், அசூயை இருக்கக்கூடாது. அதனால் அனசூயா அப்படின்னு சொன்னார். ஸ்ரத்தைங்கிறது இந்த விஷயங்கள் நமக்கு திருஷ்டமான அதனுடைய அம்சங்கள் தெரியாமல் இருந்தாலும், திருஷ்டமான பலன் தெரியவில்லை என்றாலும், சாஸ்திரம் சொல்கிறது, குரு சொல்லக்கூடியது சத்தியம் என்ற அந்த நம்பிக்கை. சொல்லக்கூடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்திலும் அந்த நம்பிக்கையானது வர வேண்டும். ஏன்னா இது அதிர்ஷ்டமான அதிசூக்ஷ்மமான விஷயமாக இருக்கின்றது. அப்போ உடனடியாக அதனுடைய திருஷ்ட பலன் நமக்கு தெரியாது. எதில் திருஷ்ட பலன் தெரியுதோ அதில் நம்பிக்கை தானாக வந்துடுது, யாரும் சொல்லாமலே வந்துடுது. இதில் திருஷ்ட பலன் தெரியலையோ அங்கே வந்து கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, இது சரியா தப்பா, ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா,
அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. ஏன்னா அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு நேரடியாக தெரிவது இல்லை என்கின்ற பொழுது, அப்போ அதை கடைபிடிக்கணும்னா யார் அதை சொல்லுகிறார்களோ அவர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதனால் அந்த சாஸ்திரம் குரு மேலே இருக்கக்கூடிய பக்தியோடு கூடிய நம்பிக்கை, அதுக்கு ஸ்ரத்தைன்னு பேர். அதனால் சொல்பவர்கள் பெரியவர்கள், அவர்கள் தவறாக சொல்ல மாட்டார்கள். அவர்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். அதனால் பிறருக்கு கெடுதல் நினைக்காதவர்கள். அதனால் ஒரு நல்ல விஷயத்தை தான், நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயத்தை தான் அவர்கள் சொல்லுவார்கள், சாஸ்திரம் சொல்லும் என்ற அந்த நம்பிக்கை. அது நமக்கு அதுக்கான அர்த்தம் புரியலைனாலும் அதை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுதான் அது இருக்கிறது தான் பக்தி. அதுதான் பக்தி. அதனால் இப்போ குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா, குழந்தைக்கு அதனுடைய காரணம் காரியம்லாம் தெரியலைன்னாலும் பெற்றோர் சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்க, அதனால் செய்யணும் அப்படின்னு அது ஒரு நம்பிக்கையோடு செய்ததுனாக்க பின்னாடி வளர்ந்து வர்ற பொழுது அதனுடைய பலனை அனுபவிக்கிற பொழுது அப்போ அவர்கள் சொன்னது நியாயமானது தான், சரியானது தான் புரியும். அது இல்லைனாக்கா, அந்த ஸ்ரத்தை இல்லைனாக்கா அதை கடைப்பிடிக்க மாட்டான், அறகுறையாக கடைப்பிடிப்பான். அதனுடைய விளைவு காலப்போக்கில் அவனுக்கு தெரியும். அப்போ அவர்கள் சொன்னாங்க, நம்ம கேட்கலேன்னா எப்படி பார்க்குறோமே, ஒரு சொல்லி கேட்டிருந்தா சந்தோஷப்படுறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நமக்கு புரியலைனாலும் செஞ்சோம், இப்போ அதனால் அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம்னா. அல்லது செய்யலைனாக்கா, அப்போயே அவங்க சொன்னாங்க, நமக்கு தான் புரியலை, நம்ம தான் கடைப்பிடிக்கலை அப்படிங்கிற பின் வருத்தமானது, பశ్చాத்தாபமானது வருகின்றது. அதனால் சொல்லுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது அதனுடைய காரண காரியங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அல்லது அதனுடைய பிரயோஜனம் நமக்கு தெரியலைனாலும் சொல்பவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால, அவர்கள் உண்மையானவர்கள் என்ற அந்த நம்பிக்கையினால அதை அப்படியே கேட்டு பின்பற்றுதல்ங்கிறது ஸ்ரத்தை. நல்லா போற்றத்தக்க பூஜிக்கத்தக்க விஷயங்கள் மேலே, மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதுக்கு ஸ்ரத்தைன்னு பேர். அது பக்தியினுடைய ஒரு அம்சம். அது இருக்கணும். ஒரு பக்தனுக்கு பகவான் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, சாஸ்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படியானது தான். அதற்கு அப்புறம் அசூயா அப்படிங்கிறதையும் சொன்னார். அதனால் அனசூயா, அசூயை இல்லாமல் அதில் குறை காணுதல்ங்கிறது இல்லாமல் இருத்தல். சில விஷயங்கள் நமக்கு குறை மாதிரி தெரியும். சாஸ்திரம் சொல்கிற சில விஷயங்கள் குறை மாதிரி நமக்கு தெரியும். பெரியோர்கள் சொல்கிறது ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதில் குறை காணாமல் இருத்தல். அதில் குறை பார்க்காம, நீ என்ன சொல்கிறது, நீ என்ன ரொம்ப யோக்கியமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. இல்லை அவர் மட்டும் தப்பு பண்ணலையா, அவர் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காரே அப்படின்னு பார்க்காம, அதில் சொல்கிறவர் இடத்துல, அதை சொல்கிற விஷயத்தில் குறை காணாமல் இருத்தல்ங்கிறது அசூயை. அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அசூயை. ஏன்னா நாஸ்திகர்கள் அதான் பண்ணுறான். பகவத்கீதையில் இதை இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணர், அவர் கடவுள் கிடையாது, அவர் மனிதன் தான் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள்லாம் சிசுபாலனே, அவர் சமகாலத்திலேயே சிசுபாலனே பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்புறம் இப்போ இருக்க நாஸ்திகர்கள் எல்லாம் இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லாமல், ராமர் கிருஷ்ணர் இந்த அவதாரங்கள் மேலே ஸ்ரத்தை இல்லாமல், கடவுள் நம்பிக்கை இல்லாமல், அதில் இருக்கக்கூடிய குறைகள்னு அவனுக்கு தோன்றதை செய்கிறான். அவன் சொல்கிறான், அது அவனுடைய புத்தி குறைபாடு. ஆனால் அவன் இதை குறைன்னு பிரச்சாரம் பண்ணுறான். இதில் ஆஸ்திகர்களுக்கும் அதில் சில சமயங்களில் சந்தேகம் வந்துடும். அதான் நாஸ்திகன் அவன் சொல்கிறான்னா அவனுடைய புத்தி தோஷம். ஆனால் இந்த சரியான விவேகம் இல்லாத பொழுது, அல்லது நமக்கே அறகுற நம்பிக்கையாக இருக்கிற பொழுது எவனாவது ஏதாவது கேள்வி கேட்டாக்கா நமக்கு அதில் சந்தேகம் வந்துடுது. இளைய தலைமுறை அப்படி தானே குழம்பி போயிடுறாங்க. அப்படி குழம்பி போய், அதனால் அந்த நூலில் அப்படி சொல்லியிருக்கேன், இந்த நூலில் அப்படி சொல்லியிருக்கேன், அவர் அப்படி சொல்கிறாரே, இவர் இப்படி சொல்கிறாரே, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறைகளை விட குறைகள் பார்க்கிறது அப்படிங்கிறது அதிகமாகிறது. அப்படி இருந்தாக்கா அந்த சாஸ்திரம், அந்த ஞானமானது, அந்த உபதேசமானது வேலை செய்யாது. அதனால் பக்திங்கிறது இருக்காது. அதனால் இந்த குறை காணுதல்ங்கிறது இருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்ரத்தைங்கிறது இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கிறது தான் பக்தின்னு பேர். அப்படிப்பட்ட பக்தனாக அர்ஜுனன் இருக்கின்றான். ஏன்னா சரணாகதி அடைஞ்சிட்டான். நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் என்று அவன் சரணாகதி அடைகிறான். என்னுடைய புத்தியில் குழப்பத்தை பார்க்கிறேன், அதே சமயம் நீங்கள் சொல்கிற விஷயத்தை என்னால் அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்ய முடியவில்லை, அதனால் நீங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு நான் உங்களை சிஷ்யனாக ஆகின்றேன், நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவனுடைய அந்த ஸ்ரத்தையை அது காட்டுகின்றது. அவர் சொல்கிற விஷயம் முழுக்க ஏற்புடையதாக இல்லைனாலும் அதை இன்னும் தெளிவுபடுத்தி கொண்டு செய்யணும்னு நினைக்கிறான். அதனால் அது பக்தி. அப்படி பக்தனாக இருக்கிறான். அப்புறம் சகா, பகவான் என்ன சொல்கிறார், அவர் நீ என்னுடைய நண்பனாகவும் இருக்கிறாய்னா, எனக்கு ஒரு நட்புக்குரியவனாகவும் இருக்கின்றாய், அதனால் நான் அதை சொல்லுகின்றேன். நல்ல பெரியவர்களிடத்தில் நட்பு வைத்து கொள்றதுனால ஏற்படக்கூடிய நன்மை இது.
நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வார்கள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல்கிறார். அப்போ நம்ம நண்பர்கள் நமக்கு சம வயதுடையவர்களா, நம்ம கூட படிக்கிறவர்களா, நம்மளை மாதிரி அறிவுடையவர்களா சில நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மேலே நமக்கு பெரியவர்களை நட்பாக்கி கொள்ள வேண்டும்னா திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்கிறார். எப்படி பழகுனா, எப்படி கொடுத்தா, என்ன கொடுத்தா, எப்படி பழகுனா அவர்கள் நமக்கு நண்பர்கள் ஆவார்களோ அப்படி நாம் பழகி நட்பாக்கி கொள்ள வேண்டும். திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்னா, ஏன்னா அவர்களுக்கு நம்மளுடைய நட்பு அவசியம் இல்லை. நமக்கு அவர்கள்ட்ட இருந்து ஆகக்கூடிய காரியம் இருக்கலாம். அவர்களுக்கு சமமானவர்களை தானே பார்ப்பாங்க. இப்போ தனக்கு கீழே இருக்கிறவனை நண்பனாக கருதணும் அப்படின்னாக்கா அது அப்படி கருதுறதுங்கிறது பெரியவர்களுடைய பெருந்தன்மையில் இருக்குது. அவர்களுடைய பெருந்தன்மையினால், பெருமை சான்றாண்மை குணங்களால் தனக்கு கீழே இருக்கிறவர்கள்ட்ட கூட நட்பாக பழகுவார்கள். அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அவர்கள் நட்புக்குரியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி அர்ஜுனன் இருக்கின்றார். மற்ற தர்மர் பீமர் இருந்தாலும் அவர்களுடைய ரொம்ப நெருக்கமானவனா அர்ஜுனன் இருக்கின்றான். அதனாலேயே அர்ஜுனனுக்கு தேரோட்டியா பகவான் வந்திருக்கிறார். அதனால கேட்க முடிகின்றது. இவனுடைய குழப்பத்தை உடனடியாக தெளிவுபடுத்தி கொள்ள முடிகின்றது. ஆனால் எனக்கு நீ நல்ல நண்பனாக, மனதுக்கு உகந்தவனாக இருக்கின்ற காரணத்தினாலும் நான் உனக்கு இதை சொல்லுகின்றேன். நல்ல பக்தனாக இருக்கிறாய், நண்பனாகவும் இருக்கின்றாய். இந்த புராதனமான யோகத்தை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அது மட்டும் இல்லை, இந்த யோகம் எப்படிப்பட்டதுன்னா ரகசியம் உத்தமம்னா, இந்த ரகசியமானது, இது உத்தமமானது. உத்தமங்கிறது மேலானது, ரொம்ப சிறந்தது, சிறந்த பலனை தரத்தக்க ஒரு ஞானம். அதே சமயம் இது அதிசூக்ஷ்மமான விஷயம். அப்படிங்கிறதுனால ரகசியங்கிறது அதிசூக்ஷ்மமான விஷயம், புரிந்து கொள்வதற்கு கடினமான விஷயம். அதனால ரகசியம். பின்னாடி சொல்ல போகிற ராஜவித்யா ராஜ குஹ்யம்னு வரப்போகுது. ரகசியமாக இருக்குது. அதனால் தகுதி இல்லாதவர்களுக்கு அது புரியாததாகவே இருக்கும். ரகசியம்னா என்னது, கேட்டாலும் புரியாமலே இருக்கிறது ரகசியம்னா. அதனால் தகுதி, அந்த பக்குவம் பார்த்து சொல்லணும்னு அதனால் சொல்லி இருக்கு. இல்லை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிநுட்பமான அதிசூக்ஷ்மமான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அது ரகசியமாக வைத்து பாதுகாக்கப்படுவதும் உண்டு. அந்த மாதிரி இந்த ஆத்ம ஞானமானது தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால தகுதி இல்லாதவர்களுக்கு போனால் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால ரகசியமாக பார்க்கப்பட்டது. அப்புறம் அதிசூக்ஷ்மமானது, அதிநுட்பமானது, அதனால் ரகசியம். அது மட்டுமல்ல, மேலான பலனை தரத்தக்கது, அதனால் சிரேஷ்டமானது. அதை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இதோட பாஷ்யம் ரொம்ப சுருக்கமான பாஷ்யம் தான். சயேவ அயம் மயா தே துப்யம் அத்ய இதானீம் யோகः प्रोक्तः पुरातनः भक्तः असि मे सखा च असि इति रहस्यं हि यस्माद् एतत् उत्तमं योगः ஞானம் இत्यर्थः. அத்ய இதானீம் இப்பொழுது. சயேவ அயம் மயா தே துப்யம், தேனா துப்யம். சயேவ அயம் மயா அப்படிங்கிறதுக்குலாம் அர்த்தம் சொல்லலை. தேனா துப்யம், உனக்கு நான் இதை சொல்லுகின்றேன். எப்போ சொல்கிறேன்? இப்பொழுது அந்த யோகத்தை சொல்லுகின்றேன். புராதனமான அந்த யோகத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன். எதனால் சொல்லுகின்றேன்? பக்தக அசி மே சகாச்ச அசி, என்னுடைய பக்தனாகவும் சகாவாகவும் இருக்கின்ற காரணத்தினால். ரகசியம் ஹி யஸ்மாத், ஹீனா யஸ்மாத் ஏதத் உத்தமம் யோகங்கிறத ஞானம் இத்தியர்த்தக, ஞானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே ஒரு இலக்கண குறிப்பு, இலக்கண விஷயம் இருக்குது. யோகங்கிறது புல்லிங்க சப்தம், ஆண்பாற் சொல். ரகசியம் உத்தமங்கிறது நபும்சகலிங்க சொல். அப்போ யோகங்கிறதுக்கு அப்ஜெக்டிவாக அதை போட்டாக்கா புல்லிங்கத்தில் தான் சொல்லணும். ஆனால் இங்கே அது நபும்சலிங்கமாக இருக்குது. அதனால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறார்? யோகங்கிறது
யோகம் என்பது ஞானத்தை குறிப்பது. அதனால ஞானம் நபும்சகலிங்க சொல். அப்போ அதுக்கு அது பொருந்தும். ரகசியம், உத்தமம், ஞானம் என்று பொருந்தும். அதனால ஞானம். அதனால யோகம்ங்கிறது இங்க ஞானம் என்ற அர்த்தம். எப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி வருகின்றது. கேள்வி வருவது நியாயமானது. அர்ஜுனனுக்கு அந்த கேள்வி இல்லைனாலும் மற்றவர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்பதனால அர்ஜுனன் கேட்கின்றான். ஆச்சாரியர் அப்படித்தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். என்னுடைய தமிழாக்கம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இந்த பழமையான அதே யோகமானது நீ என்னுடைய பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கின்றாய் என உனக்கு என்னால் இன்று கூறப்பட்டது. ஏனெனில் இது உயர்ந்த ரகசியம். இது யோகம், அதாவது ஞானம். இதுங்கிறது யோகம். யோகம்னா ஞானம் என்று அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. பகவதா விப்ரதிஷித்தம் உக்தம் இதி மா பூத் கஸ்யசித் புத்திஹி இதி பரிகாரார்த்தம் ச பரிகாரார்த்தம் சோத்யம் இவ குர்வன். சோத்தியம்னா சந்தேகப்படுவது போல. அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். அவனுக்கு இல்லை, அவனுக்கு இவர் பகவான்கிறது தெளிவாக தெரிஞ்சுதான் இருக்கிறான். அர்ஜுனன் மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணராக வந்திருக்கிறார்னு. ஏன்னா கிருஷ்ணருடைய மற்ற லீலைகள், மற்ற ஞானம் எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்படி தெரிந்து தான் அவன் குருவாக ஏற்றுக்கொண்டு, சகா மாதிரி இருந்தாலும் உறவினனாக இருந்தாலும் குருன்னு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவன் பகவான் மகாவிஷ்ணுன்னு தெரிந்து தான் அவன் அதை இருக்கின்றான். அது மட்டும் இல்லை, யுத்த ஆரம்பத்தில் நான் வேணுமா, என்னுடைய படை வேணுமான்னா நீங்கள் மட்டும் வந்தால் போதும்ட்டான். அப்போ பகவான் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிறது, கிருஷ்ணர் பகவான்கிறத மகாவிஷ்ணுங்கிறத அவன் தெரிந்து தான் இருக்கின்றான். அதனால் இப்படி ஒரு கேள்வி வர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மற்றவர்களுக்கு வரலாம். அதனால் இதை நல்லா தெளிவுபடுத்தி கொள்ளணும் என்பதற்காக கேட்கின்றான். ஏன் கேள்வி வருதுங்க? விப்ரதி சித்தம் உக்தம் இது. இந்த பகவான் சொல்றது பார்த்தா இதி மா பூத் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. முரண்பட்டதாக இருக்கின்றது. பகவானுடைய இந்த வார்த்தையானது, இந்த கருத்தானது முரண்பட்டது போல தெரிகின்றது. விப்ரதி சித்தம்னா முரண்பாடு உடையதாக தெரிகின்றது. என்ன முரண்பாடு? ஆதியில் இதை நான் சூரியனுக்கு சொன்னேன்னா, இவர் கிருஷ்ணருடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால் கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் எப்போ பிறந்தார்னு அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். அப்போ சிருஷ்டியோட தொடக்கத்தில் நான் இதை சொன்னேன் அப்படின்னாக்கா, அப்போ இவர் இல்லையே. அப்போ சொன்னேன் அதே ஞானத்தை நான், அப்போ யாரோ சொன்ன ஞானத்தை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அப்போ சொன்னார், அப்போ பிரம்மா சிருஷ்டி முதலோட சொன்னதை நான் இப்போ உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதித்யனுக்கு சூரியனுக்கு நானே சொன்னேன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் பிறக்கவே இல்லையே. கேள்வி வருது. அப்போ நீங்கள் பிறக்கவே இல்லையே, அப்போ எப்படி சொல்லியிருக்க முடியும்? இப்போ எனக்கு சொல்லுகிறீர்கள்ங்கிறது சரி, ஆனால் அப்பொழுது சொன்ன அதே ஞானத்தை இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறது முரண்பாடாக இருக்கின்றது. ஏன்னா இது மன்வந்தர கணக்கு பார்த்தோம்னாக்க, இந்த வைவஸ்வத மன்வந்தரம், விவஸ்வானோட மன்வந்தரத்தில் நம்ம இருக்கின்றோம். 14 மனுக்கள் இருக்கிறார்கள். போன வகுப்பில் பார்த்தோம், சுருக்கமாக பார்த்தோம். 14 மனுக்கள் இருக்கிறார்கள். அதில் இப்போ இருக்கிற மனு, இந்த வைவஸ்வதன் விவஸ்வான்கிறது 7வது மனு. 7வது மனுவோட காலத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது 7வது மனுவோட காலம். அதுக்கு முன்னாடி 6 மனு போயிட்டாங்க. 7வது மனுவோட காலம் இருக்குது. இந்த 7வது மனுவில் ஒரு மனுவனுடைய காலம்ங்கிறது 71 சதுர்யுகங்கள். 71 சதுர்யுகம் சேர்ந்து ஒரு மனுவோட மன்வந்தரம்ங்கிறது ஒரு மனுவோட ஆட்சி காலம். அப்படி வைவஸ்வதன் 7வது மனுவாக இருக்கிறார். 71 மன்வந்தரத்துக்குள்ள இப்போ இருக்கிறது என்னன்னா அஷ்டாவிம்சதி தமேனா, 28வது மன்வந்தர், 28வது சதுர்யுகம்.
28வது சதுர்யுகத்தில் இப்போ அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் பேசிக்கொண்டு இருக்கிறது 28வது சதுர்யுகத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். முதல்ல சொன்னது என்னது? முதல் சதுர்யுகத்தில் சொன்னது. இந்த விவஸ்வான் மனு ஆட்சி காலம் தொடங்குற பொழுது அப்போ அவர் சொன்னது. அப்போ இதுக்கு முன்னாடி 27 சதுர்யுகங்கள் போயிருச்சு. இப்போ 28வது சதுர்யுகத்திலையும் கலியுகத்தில் இருக்கிறார். 28வது சதுர்யுகத்தோட கலியுகத்தோட தொடக்கத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு சதுர்யுகத்தோட காலம் பார்த்தா 4,32,000 வருஷம் அல்லது 43,02,000 வருஷம்னா 43,00,000 சரி 4,32,000 வருஷம் ஒரு யுக கணக்கு. அப்படி பார்த்தாக்கா என்னாச்சு? 28வது சதுர்யுகத்தில் இவர் இருக்கிறார். முதல் சதுர்யுகத்தில் சொன்ன அதே உபதேசத்தை இப்போ இந்த 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் நான் உனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இடிக்குதேன் தான் கேட்கிறான். இது முரண்பாடாக இருக்கு அப்படின்னு கேட்கிறார். மாபூத் கஷ்யச்சித்து புத்திஹி இது. அதனால் இப்படி முரண்பாடாக தெரிகிறது என்று சிலருக்கு தோன்றலாம். அதற்கு பரிகாரம் பண்ணுறதற்காக அந்த சந்தேகத்தை நீக்கும் பொருட்டு இது சொல்லப்படுகின்றது. அர்ஜுனனால் கேட்கப்படுகின்றது. அதற்கு பகவான் பதில் சொல்லுகின்றார். அர்ஜுன உவாச்ச अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद् विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति. அர்ஜுன் கேட்குறான், பவதக ஜன்மக அபரம். அபரம்னா பின்னாடி வந்திருக்கிறது. உங்களுடைய பிறப்பானது இந்த கிருஷ்ண ரூபமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிறப்பானது இப்போது உண்டானதாக இருக்கின்றது. விவஸ்வதக ஜென்மம் பரம். இந்த விவஸ்வானுடைய பிறவியானது முந்தியதாக, பரம்ங்கிறது முந்தியதாக இருக்கின்றது. நீங்கள் இப்போ பிறந்திருக்கீங்க. விவஸ்வான் 28 சதுர்யுகத்துக்கு முன்னாடி தோன்றியவர். அவருடைய காலத்தில் அவருடைய முதல் சிருஷ்டியில் அப்போ நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இருக்கிறீர்கள். துவம் ஆதவ் புரோக்தவான் இது ஏதத்து கதம் விஜானியாம். நீர் ஆதி காலத்திலே இந்த மனுவினுடைய முதல் சிருஷ்டியினுடைய தொடக்கத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன் என்று சொல்வது எப்படி அதை நான் எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்குறான். அதை நீங்கள் முரண்பாடாக பேசுகிறீங்கன்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிறது எனக்கு நான் அதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த முரண்பாடு போல தெரிகின்றது, அல்லது இதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வீர்? ஆதி காலத்தில் இதை நான் சொன்னதை நான் எப்படி புரிந்து கொள்வது என்று பகவான் கேட்கிறார். இல்லை, பகவான் கிருஷ்ணர் மகாவிஷ்ணு தான் என்பதற்கு பிரமாணமாக இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்ல போகிறார். பாஷ்யம் பார்த்துருவோம். अपरं படிக்கலாம். अपरं अर्वाग् वासुदेव गृहे भवता जन्म परं पूर्वं सर्गादौ जन्म उत्पत्तिः विवस्वतः आदित्यस्य तत्कथम् एतत् विजानीयाम् अविरुद्धतया यः त्वम् एव आदौ प्रोक्तवान् इमं योगं सः एव त्वम् इदानीं मह्यं प्रोक्तवान् असि इति. அபரம்னா அர்வாக்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். பிறகு உங்களுடைய ஜென்மமானது வாசுதேவ கிரகத்தில் உங்களுடைய ஜென்மமானது பிறகு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது. வசுதேவருடைய புத்திரராக இப்போ நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். பரம்னா பூர்வம்,
முன்னால் சர்காதோ சர்க்கத்துக்கு முதல்ல சர்க்கத்தினுடைய தொடக்கத்தில், இந்த மன்வந்தரத்தினுடைய தொடக்கத்தில், ஜன்ம உற்பத்திகி விவஸ்வதக, அந்த விவஸ்வானுடைய தொடக்கமானது இருக்கின்றது. விவஸ்வான்னா யாரு? ஆதித்யஸ்ய, ஆதித்யனுடைய பிறப்பானது தோற்றமானது இந்த கல்பத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கின்றது, இந்த சர்க்கத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கின்றது, இந்த மன்வந்தரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்திருக்கின்றது. தத்து கதம், அது எப்படி? ஏதத் விஜானியாம், இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அபிருத்தார்த்ததையா யகா துவம் ஏவ ஆதோ புரோக்தவான். நான் தான் முதல்ல சொன்னேன்னு சொன்ன இந்த முரண்பாட்டை நான் எப்படி புரிந்து கொள்வது? நான் முதல்ல சொன்ன, சூரியனுக்கு முதல்ல சொன்ன அதே விஷயத்தை நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு இப்போ முன்னாடி நீங்கள் குருவாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி சூரியனுக்கு குருவாக இருந்திருக்க முடியும் என்ற கேள்வி. தமிழர்த்தம் பார்த்து நிறைவு செய்வோம். பகவானுடைய அவதாரங்கள் என்பது, அவதாரத்தை பற்றி இங்கே சொல்கிறார். பகவானாலேயே ஒன்றிற்கொன்று விரோதமாக கூறப்பட்டுள்ளது என்ற எண்ணம் எவர்க்கும் உண்டாகக்கூடாது என அவருடைய திருவாக்கிலே அத்தகைய விரோதத்தை பரிகரித்தற் பொருட்டு ஆக்ஷேபம் செய்கிறவன் போல அர்ஜுனன் கூறலானான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, மற்றவர்களுக்கு இதில் கேள்வி வரலாமே என்பதற்காக யாரும் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது சந்தேகத்தோடு பார்க்கக்கூடாது என்பதற்காக கேட்கின்றான். அதற்கான பதில் அவருடைய வாக்கிலேயே வரணும்னு கேட்கிறான். உங்களுடைய பிறப்பு பிந்தியது, சூரியனுடைய பிறப்பு முந்தியது. இப்படி இருக்க நீங்கள் முதலில் அந்த யோகத்தை அவனுக்கு அருளி செய்தீர்கள் என்ற இதனை நான் எவ்வாறு அறியலாகும்? பாஷ்யம் என்ன? உங்களுடைய பிறப்பு வாசுதேவருடைய வீட்டில் பிந்தி உண்டானது. சூரியனுடைய பிறப்பு சிருஷ்டி தொடக்கத்தில் உங்களுடைய பிறப்பிற்கு முந்தி உண்டானது. ஆகவே நீங்கள் இந்த யோகத்தை முதலில் அருளி செய்தீர்கள். அப்பொழுது அருளி செய்தவரே ஆன நீங்களே இப்பொழுது எனக்கு அதனை மறுபடியும் அருளி செய்தவராக இருக்கிறீர்கள் என இதனை, அதனால் காலத்தினால இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளி, ஒன்றோடு ஒன்று மாறுபடாத விஷயமாக நான் தெரிந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன? அதற்கு பகவான் பதில் சொல்கிறார். அதற்கு ஆச்சாரியர் முகவுரை கொடுக்கிறார். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.